வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மண அன்பு வணக்கங்கள். இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் 5ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது எப்போதுமே சொல்கிறது தான், ஸோ லக்னத்துக்கு பாருங்கள் ராசியை பார்ப்பதை விட, ஸோ மகர லக்னம் விருச்சிக ராசினும் போது விருச்சிக ராசிக்கு பலனை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக வரும். அது மட்டும் இல்லை, ஒரு பேப்பரில் வந்து தசா புத்தி அந்தரங்கள், ஸோ இதை வந்து பர்ஃபெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு ஸோ அதையும் வந்து சிங்க் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது பழக்கத்தை கொண்டீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு 90% அந்த பலன்களை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வந்து குரு ராகுடைய இணைவு அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். ஸோ குரு ராகுன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியரஸ்ட் டிகிரி குருவும் ராகு மீட் ஆகிற இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரயில் விபத்து மோடன் ஒரு 500 பேருக்கு மேலே இறந்துருக்காங்கன்னும் போது எவ்வளோ கொடூரமானோ, அதுவும் விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ எவ்வளோ ஒரு பேத்தட்டிக்கான விஷயம் பாருங்கள். ஸோ அதனால் வந்து அந்த குரு ராகு இணைவு வந்து 10ஆம் தேதி வரை இருக்குது. யாராருக்கெல்லாம் குரு திசை புத்தி அந்தரம் நடக்குதோ, ராகு திசை புத்தி அந்தரம் நடக்குதோ, அவங்களாம் கொஞ்சம் 10ஆம் தேதி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் வந்து ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவரை வந்து நிறைய பிரச்சனைகள், நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய இருந்திருக்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு ராசி அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது நிறைய பிரச்சனைகளையும் ரொம்ப ஒரு டென்ஷனும் கொடுத்துருப்பார். யாராருக்கெல்லாம் வந்து கன்னி லக்னமாக புதன் திசை புத்தி அந்த ரொம்ப டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் இருந்திருக்கும். இப்போ வந்து 9ல் இருக்கும்போது ஓரளவுக்கு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் 7ஆம் தேதிக்கு மேலே வந்து எல்லாமே வந்து ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் வரும்போது நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல மாற்றங்களை கொடுக்குது, நல்ல ஏற்றங்களை கொடுக்குறதுக்கான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள்னு பார்க்கும்போது புதன் வந்து மாறுறதே ஒரு நல்ல விஷயந்தான். இதுவரை வந்து நீங்கள் எதிர்பார்ப்புகள் வந்து ஃபுல்ஃபில் ஆகலை அப்படிங்கிற ஒரு ஏக்கங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கிளியராக இருக்குன்னு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2ஆம் அதிபதியான சுக்கிரன், 2ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை அள்ளி கொடுப்பார். குடும்பத்திற்கு தேவையான வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் நல்லாயிருக்கும். தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஒரு லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. பட் இருந்தாலும் கூட வந்து செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்போது சில நேரங்களில் சின்ன சின்ன அவமானங்களும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது யாருக்கெல்லாம் மேஜராக நடக்கணும் போது கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, செவ்வாய் திசை புத்தி அந்தரம் கண்டிப்பாக நடப்புற கணக்கு நிறைய இருக்குது. 3ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 3ஆம் அதிபதியான செவ்வாய் 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் நீச்சம் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ஒரு பெரிய பொருள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. ஏன்னா 8, 12, 11ங்கிறது வந்து விபரீத ராஜயோகங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஆனால் என்னென்னா சின்ன சின்ன அவமானங்களையும் கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனம். ஏன்னா நீச்சம்ங்கிறது வந்து சின்ன மனக்காயங்களையும் அவமானங்களையும் கொடுத்து அந்த பணத்தை கொடுக்குறதா உண்மையான விஷயம். ஸ்ட்ரெஸ் இருக்குமாங்கன்னா மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மூத்த சகோதரால் வந்து ஒரு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். புதிய அக்ரிமெண்ட், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்துப்படும்போது நல்ல லாபங்கள் இருந்தாலும் அதில் வந்து ஏதாச்சும் வந்து இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு லைனில் நம்ம லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். 4ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் குரு ராகு போகிறனால தாயார் சம்மந்தமான விஷயங்கள், தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் 10ஆம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா குரு ராகு ஒரே டிகிரியில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய. அதனால் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ஸோ ஒரு பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். யாருக்கெல்லாம் இது மேஜரான பாதிக்கணும் போது கன்னி லக்னமாக வந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கணும், ராகு திசை புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக பாதிப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. 5ஆம் அதிபதியான சனி வந்து 6ல் இருக்கும்பொழுது வேலையில் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு டென்ஷனும் இருக்கும். ஏன்னா வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும் மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். குழந்தைகளுக்கு ஒரு தனி குடும்பமோ ஒரு நல்ல வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ல் வந்து சனி நல்ல ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வேலையில் எந்த ப்ராப்ளம் இருக்காது. பட் இருந்தாலும் வேலையோட பளுக்கள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் வந்து ஒர்க் லோட் ஜாஸ்தி இருக்குங்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். 7ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் வந்து குரு ராகுடைய கணவன் மனைவியோட கண்டிப்பாக ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்புகள், அதனால் ஒரு எமோஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப இருக்குது. ஸோ எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். அதுவும் 10ஆம் தேதி வரை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து அதுவரை வந்து பார்த்திங்கன்னா குருவும் ராகும் ஒரே டிகிரியில் போகும்போது குரு நட்சத்திரங்கள் ராகு நட்சத்திரங்கள் பிரயாணிக்கிற அந்த நாட்கள் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டம். அது வந்து என்னென்ன நட்சத்திரம் புனர்பூசம் வருது. ஸோ புனர்பூசம் நட்சத்திரம் வரும்போது ரொம்ப இதாக இருக்கணும். அது மாதிரி திருவாதிரை நட்சத்திரம் வருகின்ற காலகட்டத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியிருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டினாலும் சரி அந்த 2 நாளாச்சும் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். ஏதோ வந்து வாய்ஸ் ஆவடார்கள் அப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணிட்டு சொல்லி மிரட்டுறதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா அந்த காலகட்டங்களில் வந்து யாராக இருக்கலாம் கன்னி லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கணும், ராகு திசை புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி 9ல் வந்து புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி 9ல் இருக்கும்போது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஸோ வேலை பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களுக்காக நிறைய மெனக்கடல் பண்ணுவீங்க, நிறைய பிரயாணங்கள் பண்ணி அதனால் நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது.
ஸோ மற்றபடி 10ஆம் தேதி 9 இருக்கும்போது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படும். எவ்வளோ வந்தாலும் வந்து திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோங்கிறது தான் உண்மையான விஷயம். மற்றபடி 11இல் ஒரு கிரகம் இருந்தால் கண்டிப்பாக வந்து நல்ல லாபங்களை கொடுக்கும். பட் இருந்தாலும் செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக 3, 8ஆம் தேதி 11 இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் லாட்ரி சீட்டில் வந்து ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் சில நேரங்களில் ஒரு மன காயங்களை ஏற்படுத்திடும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா இது யாருக்கு பேஜராக நடக்குங்கும்போது கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் லாபங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதே நேரத்தில் மன உளைச்சலையும் கொடுக்குங்கிறதுல வந்து எந்தவித சந்தேகம் வேணாம். ஏன்னா செவ்வாய் அங்கே நீச்சமாக இருக்கும்போது அந்த மனக்காயங்கள்ங்கிறத கண்டிப்பாக உருவாக்கிடுன்றது தான் உண்மையான விஷயம். மறுபடியும் எல்லாமே சிறப்பு தான். ஓகேங்களா? நான் என்னை பொறுத்தவரை நிறைய பிரயாணங்கள் நிறைய பேர் பண்ணுவீங்க. சில பேர் வந்து வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் சிறப்பு தான். யார் வெளிநாடு போவாங்க அப்படின்போது கன்னி லக்னமாக வந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு வெளிநாடு வாய்ப்புகள், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படணும்னா நம்ம வந்து பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ எப்படி 3 வேளை சாப்பாடு, ஒரு வேளை தூக்கம் ரொம்ப முக்கியமாக, அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பிரார்த்தனையை டெய்லி வைக்கணும். டெய்லி வந்து ஒரு 10-15 நிமிஷம் இறைவனோட ஒன்றுங்கள். ஸோ ஒன்றும் இல்லைங்க, ஒரு உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் என்ன வேணாலும் இருக்கட்டும். ஸோ அதோட வந்து ஓம் நமச்சிவாய உள்ளுக்குள்ளே வந்து அந்த தெய்வம் வரணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணி பண்ணும்போது சிறப்பான ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு ஏற்றங்கள்லாம் கிடைக்கும். டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது, எனக்கு எப்போ நல்ல காலம் வரும் கெட்ட காலம் அப்படின்னு தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லலாம். ஸோ இதில் வந்து மேஜராக வந்து இடம்பெற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அது தசா புத்தி அந்தரங்களை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு நல்லதோ கெட்டதோ வந்து டிசைட் ஆகும். ஸோ இதில் வந்து அது மேஜராக புரிஞ்சுக்கணும். ஸோ இது ஜென்ரலாக வந்து இப்போ ராசி பலன் பார்க்கும்போது கெட்டதுன்னா எல்லாருக்குமே கெட்டது நடக்காது. அந்த தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு தான் வந்து அதை எஃபெக்ட் பண்ணும். அதுவும் வந்து எப்படி எஃபெக்ட் பண்ணுன்னா, கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் வந்து தவறான இடங்களில் போகும்போது அந்த எஃபெக்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். மற்றபடி வந்து ஒரு பெரிய எஃபெக்ட் கொடுக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே மாதிரி வந்து நட்சத்திரங்கள், ஸோ நீங்கள் ஒரு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோமே, அந்த நட்சத்திரத்துடைய பாதாசாரங்கள் ரொம்ப மெயினாக வரும். ஸோ நட்சத்திரங்கள் அது வந்து நமக்கு டே டு டே லைஃப்பில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறத கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ உதாரணம் சொல்ல போனால், ஒருத்தருக்கு வந்து அஷ்டமாதிபதி திசை நடக்குதுன்னா, ஐயோ அஷ்டமாதிபதி திசையை வந்து டோட்டலாக வந்து அவர் வந்து கவுத்து விட்ருவோம், அதாயிடும் இதாயிடும்னு சொல்கிறதுலாம் தப்பான விஷயம். ஏன்னா வந்து அஷ்டமாதிபதி உதாரணம் சொல்லணும்னா, ஒரு மகர லக்னமாக இருந்து ஒரு சூரிய திசை வருதுன்னா எல்லாருமே சூரிய திசை மகர லக்னத்தில் வந்து தவறுதலாக ஒரு விஷயத்தை பண்ணுமானா பண்ணவே பண்ணாதுங்க. அப்படி கிடையவே கிடையாது. அது இருக்கிற பொசிஷன் பார்க்கணும். அது வந்து சப்போஸ் எங்கேயா மறைஞ்சது ஒரு 6லையோ இல்லை ஒரு 12லையோ மறையும் போது அது நல்ல யோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து சூரியன் வந்து சப்போஸ் உங்களுக்கு நல்ல ஒரு பாதாசாரத்தில் அமைஞ்சிருச்சு, நீங்கள் பாதாசாரங்கிறது இப்போ உதாரணம் சொல்ல போனோம்னா, சூரியன் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாரில் வந்து அமைஞ்சிருச்சுன்னா ரொம்ப பெரிய ஏற்றங்களை கொடுத்துரும். அதனால் வந்து நட்சத்திர பாதாசாரங்கள் இருக்குது. அதே மாதிரி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறை வந்து கோச்சாரத்தில் மாறிக்கிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி மாறிக்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பலன்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு வருங்க. ஸோ கோச்சாரத்தில் நல்ல பலன்கள் வரும்போது நல்ல விஷயங்கள், அதாவது அந்த ஒரு கிரகம் வந்து நல்ல இடத்துக்கு போகும்போது நல்ல பலன்களை அது அஷ்டமாதிபதியாக இருக்கட்டும் யாராக வேணா இருந்தாலும் அது நல்ல இடங்களுக்கு போகும்போது நல்ல பலன்களையும், ஒரு தீமையான இடங்களுக்கு போகும்போது நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்களை தான் பண்ணுதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் வந்து ஜாதகத்தை மட்டும் பார்க்காம நீங்கள் கோச்சாரத்தையும் வச்சு பார்ப்பாங்க. ஸோ அதனால் அன்றைய இப்போ உதாரணம் சொல்ல போனோம்னா, இப்போ நடந்த இன்சிடென்ட்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போ விபத்து நடந்தது, இப்போ ட்ரெயின் விபத்து நடந்தது பார்த்திங்கன்னா கோச்சாரம் பியூர்லி அது கோச்சாரத்தில் சம்மந்தப்பட்டதான். நீங்கள் வேணால் பாருங்கள், குரு ராகு போகும்போது முதலே சொன்னோம், குரு ராகு ஒன்றா பயணிக்கிற காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகள், ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வரும். அது எப்போ வரும், அதாவது அந்த இன்சிடெண்ட் வந்து எப்போ நடக்கணும் போது நட்சத்திரம் சம்மந்தப்படுது. விசாக நட்சத்திரங்கிற குருவுடைய நட்சத்திரம். அந்த விசாக நட்சத்திரம் வர அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த குரு ராகு ஒன்றா ட்ராவல் ஆகும்போது அந்த ஆக்சிடென்ட். ஸோ என்றைக்குமே ஒரு விஷயம் நடக்கணும்னா கோச்சாரம் வந்து சப்போர்ட் பண்ணால் தான் அந்த விஷயத்தை கொண்டு வரும். என்ன தான் பெரிய பெரிய யோகங்கள் இருந்தாலும், அந்த யோகங்கள் பெருசாக இருந்தாலும் அந்த நமக்கு கைக்கு வரது பார்த்திங்கன்னா அந்த கோச்சாரம் நல்ல ஒரு இடத்துல ஒரு 11ஆம் இடத்துலையோ நல்ல இடங்களில் அமையும் போதோ ஒரு திரிகோணத்துலேயோ உள்ள கேந்திரத்துலேயோ அமையும் போது அந்த பலன்கள் வந்து நமக்கு ஒரு சூப்பராக அமைஞ்சிருங்க. ஸோ அதே நேரத்தில் வந்து தீய இடம்னா 6, 8, 12 அமையும் போது கொஞ்சம் வந்து நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரகிளை கொடுக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதை மிங்கிள் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இன்னொரு அடுத்த விஷயம்னா வர்க்க சக்கரம்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒரு கிரகம் வந்து எல்லா இடத்துலையும் தப்பாக இருக்குமானா எல்லா இடத்துலையும் தப்பாக இருக்காது. ஏன்னா ஜென்ரலாக ஜோசியம் பார்க்குறவங்க வந்து ஐயோ அஷ்டமாதிபதி தசை அதுன்னு பயமுறுத்தும், அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு வர்க்கத்துக்கும் லக்னமும் மாறும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஒருத்தர் வந்து அப்பா கிட்ட பழகிறது ஒரு மாதிரி இருப்பார், அம்மா கிட்ட பழகிறது வேறு மாதிரி இருப்பார், அதே வெளியில் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட இருக்கும்போது வேறு மாதிரி இருப்பார், வேலை செய்கிற இடங்களில் வேறு மாதிரி. ஸோ ஒவ்வொரு இடங்களுக்கு மாறிக்கிட்டு இருக்கார் இல்லையா, அதை வந்து இந்த வர்க்க சக்கரங்கள் வந்து பர்ஃபெக்டாக சொல்லும். ஸோ அதனால் வந்து ஜென்ரலாக ஒருத்தர் வந்து இந்த திசை நடக்குது நீ இப்படி இருப்ப அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்பாதீங்க. கோச்சாரம் கொடுத்தால் அது உங்களுக்கு ரிசல்ட் பர்ஃபெக்டாக வருங்கிறது தான் உண்மை. அதில் வந்து நிறையா வந்து கிளைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி பார்த்து நீங்கள் இது எடுத்துக்கோங்க. ஜென்ரலாக வந்து உனக்கு 8ல் இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் டீக்ரேட் பண்ணார்னா அதை எடுத்துக்கிட்டு ஓரமாக உட்காந்து அழுகுறதை விட்டுட்டு நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய முயற்சிகள் பண்ணுங்கள். எப்பேற்பட்ட தோஷங்களோ எப்பேற்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் மனதார பிரார்த்தனை பண்ணுறதை விட்டுறாதீங்க. அதனால திருப்பி எது சொல்லணும்னா, பிரார்த்தனைக்கு நிகர் வேறு எதுவுமே லட்சக்கணக்கில் வந்து நீங்கள் என்ன தான் பரிகாரம் ஆனாலும்
பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார வந்து இறைவனை சரணடைஞ்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் வந்து அடுத்த லெவலில் பெரிய லெவலில் இருக்குன்றது தான் உண்மை. ஸோ அது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து உடனே நான் இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணேன் எனக்கு நாளைக்கே ரிசல்ட் வேணும் அப்படின்னா அப்படிலாம் ஆகாது. ஸோ எதுவுமே இல்லாமல் நான் உங்ககிட்ட சரணடைஞ்சு நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு டெய்லி அப்படியே பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான வெளிச்சங்கள் தெரியும். உங்களுக்கு இருள் விலகி ஒளிமயமான நல்ல வாழ்க்கை அமையும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.